Hi friends, welcome to VividTech. நீங்க உங்க கம்ப்யூட்டருக்கு வந்து பிரிண்டரை கனெக்ட் பண்ணி ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப பிரிண்ட் ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி பிரிண்ட் இஸ் ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டுதா? ஸோ இப்போ பார்ப்போம் வந்தா ஸ்டேட்டஸ் ஆஃப்லைன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எரர் கண்டிப்பாக காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கிடைச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நீங்க உங்க பிரிண்டர் வந்து ஒன்ல இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி கொள்ளுங்க. செக் பண்ணிட்டு பிரிண்டர்ல இருந்து வர்ற யூஎஸ்பி கேபிளை வந்து சரியா நீங்க உங்க கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் சரியா செக் பண்ணி கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த கனெக்ஷன்ல எதுவும் இஷ்யூ இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் தான் காட்டும். ஸோ பிரிண்ட் அவுட் வராது. யுவர் பிரிண்டர் இஸ் ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் தான் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நீங்க இந்த ரெண்டையுமே வந்து நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் மெத்தடா வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்க கம்ப்யூட்டர் பிரிண்டரை வந்து சரியா செலக்ட் பண்ணிட்டு அதாவது ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல USB 110 virtual port அதாவது virtual printer port for USB அது வந்து டிக் ஆகி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. டிக் ஆகாம இருக்குமா இருந்தால் இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க உங்க பிரிண்டர் ஒர்க் ஆகுதான்னு. அப்பயும் ஒர்க் ஆகாட்டி உங்க கம்ப்யூட்டர் வந்து ஒர்க்கை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்க கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் அவுட் ஏதாவது போட்டு பாருங்க, கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ட்ரை பண்றதன் மூலமா பிரிண்டர் ஆஃப்லைன் அப்படின்னு காட்டுற ப்ராப்ளம் வந்து உங்களால சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.